வணக்கம் குழந்தைகளே. இப்போ நாம் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை பாடத்தை எளிய முறையில் மைண்ட் மேப் மூலமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை பாடம் பெரிய பாடம். இதில் நாம் நிறைய குறிப்புகளை நினைவில் வைத்திருக்க வேண்டியிருக்கு. இதை நாம் மனவரைபடம் மூலமாக பார்க்கலாம். மொத்த குறிப்புகளையும் நாம் நினைவில் வச்சுக்கலைன்னா கூட குறிப்பிட்ட சிலவற்றை நாம் நினைவில் வைத்து கொண்டால் இந்த பாடத்தினுடைய வினாக்களை நீங்கள் எளிதாக கையாள முடியும். 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடித்தார். அதன் பிறகு இங்கிலாந்திலிருந்து பல்வேறு நாடுகள் இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தன. அப்படி வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி நிறுவப்பட்டு வர்த்தகம் செய்ய வந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எவ்வாறு பேரரசாக மாறியது என்பதே இப்பாடத்தினுடைய மைய கருத்து. கம்பெனி ஆட்சி நிறுவதற்கு மிக மிக முக்கியமான அடித்தளமிட்ட போர் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளாசி போர். இந்த பிளாசி போர் நடைபெற காரணமான சம்பவம் எதுனா கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம். பிளாசி போருக்கு அடுத்தது முக்கியமான போர் எதுன்னு கேட்டிங்கன்னா பக்சார் போர். இந்த பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. பிளாசி போர் மூலமாக பெற்ற வெற்றி பக்சார் போர் மூலமாக நிலைநாட்டப்படுகிறது. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி நிறுவப்படுவதற்கு இவ்விரு போர்களும் மிக மிக முக்கியமானவை. அடுத்தது கர்நாடக போர்கள். 18ஆம் நூற்றாண்டில் 3 கர்நாடக போர்கள் பல்வேறு இந்திய ஆட்சியாளர்களிடையே நடைபெற்றது. இதில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியும் எதிரெதிர் அணியில் இருந்தது. அந்த போர்களை பற்றி இப்போது நம்ம பார்க்கலாம். முதல் கர்நாடக போர் 1746 48 வரைக்கும் நடைபெற்றது. இந்த போரோட தொடர்புடைய இந்திய போர் எதுனா அடையாறு போர் 1746. இந்த முதல் கர்நாடக போர் ஐரோப்பாவில் ஐலா-சஃபேல் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருகின்றது. அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர். இரண்டாம் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1749 54 வரை. இந்த போரோடு தொடர்புடைய இந்திய போர்கள் ஆம்பூர் போர் 1749 மற்றும் ஆற்காடு போர் 1751. இந்த இரண்டாம் கர்நாடக போர் 1749 54 வரை நடைபெறுகின்றது. அடுத்தது மூன்றாம் கர்நாடக போர். இந்த மூன்றாம் கர்நாடக போரோடு தொடர்புடைய இந்திய போர் வந்தவாசி போர் 1760. இந்த மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருகின்றது. இந்த 3 கர்நாடக போர்களின் மூலமாக பிரெஞ்சு ஆதிக்கமானது முடிவுக்கு வருகின்றது. ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியானது வலுப்பெறுகிறது. அதற்கடுத்து மைசூரை ஆண்ட ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் இடையே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 4 போர்களை மேற்கொள்கின்றது. முதல் போர் முதல் ஆங்கில மைசூர் போர் 1767 69 வரை நடைபெறுகின்றது. மதராஸ் உடன்படிக்கையின்படி இப்போர் முடிவுக்கு வருகிறது. அதற்கடுத்தது இரண்டாம் ஆங்கில மைசூர் போர் 1780 84 வரை நடைபெறுகின்றது. இப்போரின் இறுதியில் ஏற்பட்ட உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை. அதற்கடுத்த போர் மூன்றாம் ஆங்கில மைசூர் போர்
1790 92 வரை நடைபெறுகின்றது. இப்போரினால் ஏற்படும் உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. இறுதியாக நடைபெற்ற மைசூர் போர் 4ஆம் ஆங்கில மைசூர் போர். இப்போரில் மைசூரினுடைய அரசர் திப்பு சுல்தான் இறந்து விடுகிறார். இப்போர் நடைபெற்ற ஆண்டு 1799. இந்த 4 ஆங்கில மைசூர் போர் மூலமாக மைசூர் பகுதி முழுவதும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் வருகின்றது. அதற்கடுத்தது மகாராஷ்டிராவில் மராத்தியர்களுடனான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் போர்கள். 3 ஆங்கில மராத்திய போர்கள் நடைபெறுகின்றன. முதல் ஆங்கில மராத்திய போர் 1773 82 வரை நடைபெறுகின்றது. இப்போர் சால்பை உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருகின்றது. இந்த சால்பை உடன்படிக்கை வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபுவிற்கும் மகதாஜி சிந்தியாவிற்கும் இடையே ஏற்படுகின்றது. முதல் ஆங்கில மராத்திய போரின் இறுதியில் ஏற்படும் உடன்படிக்கை அல்லது முதல் ஆங்கில மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை சால்பை உடன்படிக்கை வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கும் மகதாஜி சிந்தியாவிற்கும் இடையே கையெழுத்தானது. அதற்கடுத்தது 2ஆம் ஆங்கில மைசூர் மராத்திய போர் 1803 1805 வரை நடைபெறுகின்றது. இறுதியாக 3ஆம் ஆங்கில மராத்திய போர் 1717 18 வரை நடைபெறுகின்றது. இப்போரில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று பேஷ்வா பதவியானது ஒழிக்கப்படுகின்றது. இந்த மராத்திய பகுதிகள் முழுவதும் பம்பாய் மாகாணத்தோடு இணைக்கப்பட்டு பேஷ்வாவிற்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. பேஷ்வா பதவியானது ஒழிக்கப்படுகின்றது. இந்த கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், மராத்திய போர்கள், இந்த போர்களின் மூலமாக ஆங்கிலேயரனுடைய ஆட்சியானது இந்தியாவில் வலுவாக நிறுவப்படுகின்றது. அப்போ ஆட்சி நிறுவிட்டாங்க, அப்போ அதை நிர்வாகம் செய்யணும் இல்லையா? அப்போ இதற்கு பிறகு நம்ம பாடத்துல ஆங்கிலேயர்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்தனர் என்பதை நமக்கு பாடமாக கொடுத்திருக்காங்க. குடிமைப்பணிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் முதல்ல ஆங்கிலேயர்கள் தான். போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் 1833 ஆண்டு பட்டய சட்டம் அறிமுகப்படுத்தியது. 1861 ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1861 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சி பணி சட்டம் நிறுவப்படுகின்றது. இந்த சட்டம் மூலமாக ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று முதல் இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில் தான் ஐசிஎஸ் தேர்வெல்லாம் அப்போ நடக்கும். அதில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். நம்மளுடைய தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூரனுடைய மூத்த சகோதரர். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காவல்துறையையும் உருவாக்குகிறார்கள். காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. காவல்துறை ஆங்கிலேயர் ஆட்சியில்தான் முதலாக நிறுவப்படுகின்றது. நிறுவியவர் காரன் வாலிஸ் பிரபு. அதற்கடுத்து 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படுகின்றது. நீதித்துறையினையும் ஒரு சரியான அமைப்புல ஏற்படுத்துகின்றார்கள் ஆங்கிலேயர்கள். வில்லியம் கோட்டையில கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்படுகின்றது. இதனுடைய முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஜா இம்பே. இப்ப பாருங்க, நீதித்துறை ஏற்படுத்துறாங்க, காவல்துறை ஏற்படுத்துறாங்க, இராணுவத்தை ஏற்படுத்துறாங்க, குடிமை பணிகள்
தேர்வுகளை நடத்துறாங்க. இப்படி ஒரு முறையான நிர்வாகம் எடுத்துக்கிட்டு வந்த பிறகு 2 முக்கியமான திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டங்கள் மூலமாகவும் இந்திய பகுதிகள் ஆங்கிலேயரோடு இணைக்கப்படுகின்றது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி பரப்போடு இணைக்கப்படுகின்றது. முதல் திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா துணைப்படை திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. இந்த திட்டத்தின் மூலமாக அவர் ஏராளமான பகுதிகளை இணைத்துக் கொள்கிறார். இந்தியாவில் ஆங்கில ஆட்சி என்பதை இந்தியாவின் ஆங்கில பேரரசு என்று மாற்றியவர் வெல்லஸ்லி பிரபு. அதன் பிறகு டல்ஹௌசி பிரபு வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வருகிறார். துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு யாருன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத். வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்த டல்ஹௌசி பிரபு ஜான்சி, சதாரா, நாக்பூர், சம்பல்பூர், ஜெய்ப்பூர், பகத், உதய்பூர் என்ற இடங்களை இணைத்துக் கொள்கிறார். டல்ஹௌசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பியாக செயல்படுகின்றார். இப்போ பாருங்க, பிளாசி போர் மூலமாக ஆங்கிலேய ஆட்சிக்கு அடித்தளமிட்ட கம்பெனி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டது. மேலும் துணைப்படை திட்டம், வாரிசு இழப்பு கொள்கை போன்றவற்றின் மூலமாக இந்தியாவின் பெரும்பான்மையான பகுதிகளை இணைத்து ஆங்கில ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. குழந்தைகளா, இந்த பாடம் படிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் 2 அல்லது 3 முறை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். கண்டிப்பாக நன்றாக படிங்க. கண்டிப்பாக நீங்கள் தேர்வுல நல்ல முறையில் எழுதுவீங்க. ஆல் த பெஸ்ட் குழந்தைகளா. தேங்க்யூ குட்டீஸ்.